Daily. Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட தீர்த்தமலையைச் சேர்ந்த சென்னப்பன் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஊத்தங்கரை பகுதியில் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய பாத யாத்திரை பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் குவித்துள்ளனர். தைப்பூச திருவிழாவிற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் தற்போது இருந்தே பாத யாத்திரை பக்தர்கள் கூட்டம் வரத்து அதிகரிக்க துவங்கியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே விவசாய நிலத்தில் பாக பிரிவினை செய்வது பிரச்சனை தொடர்பாக அண்ணன் தம்பி குடும்பத்திற்கு இடையே ஏற்பட்ட மோதலில் தம்பி குடும்பத்தைச் சேர்ந்த சேகர் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தப்பி ஓடிய 3 குற்றவாளிகளையும் இரவோடு இரவாக போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி திருக்கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர்களாக அறிவிக்கப்பட்ட திருப்பூரைச் சேர்ந்த தொழிலதிபர் சுப்பிரமணி அறங்காவலர் குழு தலைவராக பதவியேற்றுக் கொண்டார். பழனி முருகன் கோவில் அறங்காவலர் குழுவினரின் பதவிக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து புதிய அறங்காவலர் குழுவிற்கு தமிழக இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் புதிதாக 5 நபர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் 5 பேரும் பதவியேற்றுக் கொண்டனர். திண்டுக்கல் மாவட்ட மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பாக நாட்டுப்புற கலைஞர்களை கொண்டு கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் பொதுமக்களும் அறியும் வகையில் கலை நிகழ்ச்சி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அருகே செல்வம் என்ற விவசாயி ஒரு கண்ணில் காயம் ஏற்பட்டு கட்டிலில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தடவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பவானி நகரில் உள்ள தனியார் பின்னலாடை நிறுவனத்தில் பணியாற்றி வந்த உரிய ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்த 7 வங்கதேச இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு 7 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கரூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக சேவல் சண்டை நடத்திய 26 நபர்களை போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சட்டவிரோதமாக சேவல் சண்டைக்கு பயன்படுத்திய 10 சேவல்கள், சேவல் சண்டைக்கு பயன்படுத்திய கத்திகள், 6 இருசக்கர வாகனங்கள், 37,000 ரூபாய் ரொக்க பணத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட திருக்கோகர்ணம் பகுதியில் உள்ள புனித பிரான்சிஸ் சலேசியார் தேவாலயத்தில் 28ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்வு மிக விமர்சையாக நடைபெற்றது. இந்த கொடியேற்ற நிகழ்விற்கு சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஏராளமான கிறிஸ்தவர்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். நாகை பழைய கடற்கரை சாலையில் அமைந்துள்ள புனித லூர்து அன்னை தேவாலயத்தில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவையொட்டி புனித லூர்து அன்னை பங்கின் இளையோர் இயக்கம் அன்பியங்கள் சார்பாக பொங்கல் வைக்கப்பட்டு பெரியவர்கள் சிறியவர்களுக்கான பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது ஜீப் மோதி விபத்துக்குள்ளானதில் பைக்கில் சென்ற கல்குறிச்சி பாரதி நகரை சேர்ந்த பூமிலிங்கம் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற காரியாபட்டி காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு விபத்து குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். பொது உடைமை சிற்பியும் சுதந்திர போராட்ட தியாகியுமான குமரி மாவட்டத்தை சேர்ந்த ஜீவானந்தம் நினைவு நாளை ஒட்டி நாகர்கோவிலில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அரசு சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகுமீனா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி துணை மேயர் மேரி பிரின்ஸ் இல்லதா மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் அமைந்துள்ள ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் தை முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ சனி பகவானை தரிசனம் செய்தனர். முன்னதாக புனித தீர்த்தமான நலன்குளத்தில் நீராடி பின்னர் களி தீர்த்த விநாயகரை வணங்கி தொடர்ந்து சனி பகவானை தரிசித்து எல் தீபம் ஏற்றி பக்தர்கள் வழிபட்டனர்.
தென்பெண்ணை ஆற்றில் ஆற்று திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் கடலூர் ஆழ்பேட்டை பகுதியில் ஆற்று திருவிழா நடைபெறவுள்ள இடத்தினை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். காவல்துறை சார்பாக 2 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 20 ஆய்வாளர்கள் உட்பட 1500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் ஈடுபட உள்ளதாகவும், ஆற்று திருவிழாவில் குடிபோதையில் பெண்களிடம் சீண்டலில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் எச்சரிக்கை விடுத்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் மனு மீது பரிசீலனை தொடங்கியது. 58 வேட்பாளர்களின் 65 மனுக்கள் மீது பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷ் தலைமையில் துறை சார்ந்த அதிகாரிகள் மனுக்களை பரிசீலனை செய்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.